வணக்கம் நண்பர்களே. சோ இந்தியன் உமன்ஸ் vs அயர்லாந்து உமன்ஸ் 3 மேட்ச் ODI சீரிஸ் அட் ராஜ்கோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ODIல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல கன்வின்சிங்கா வின் பண்ணிட்டாங்க. சோ அயர்லாந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. 238 for 7 in 50 overs போஸ்ட் பண்ணாங்க. அதுல டாப் ஸ்கோரர் அயர்லாந்து கேப்டன் கேபி லீவிஸ் ஃபேண்டாஸ்டிக்கான நாக் விளையாண்டாங்க 92 as well as லே பால் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவங்களும் நல்ல நாக் விளையாண்டாங்க for 59. இந்த பக்கம் லீவிஸ் as well as அந்த பக்கம் பால் ரெண்டு பேரும் சேர்ந்து 50 விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட 117 ரன்ஸ் போட்டாங்க. அண்ட் இந்தியன் பவுலர்ஸ்ல பிரியா மிஸ்ரா அந்த லெக் ஸ்பின்னர் நல்லா போட்டாங்க. நிறைய யங் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. அவங்க எல்லாருமே ஆக்சுவலா டீசெண்டா போட்டாங்கன்னு சொல்ல முடியும். அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல இந்தியா வின் பண்ணிட்டாங்க. ஸ்மிருதி மந்தனா ஒரு குயிக்கா ஒரு 41 ரன்ஸ் நல்லா நாக் விளையாண்டாங்க, ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனாங்க. அண்ட் பிரத்திகா ராவலை பத்தி நம்ம பாராட்டிட்டே இருக்காங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் ODI சீரிஸ்ல டெபியூ பண்ணாங்க. அப்போதுல இருந்து இப்போ வரைக்குமே நல்ல மெச்சூரிட்டி காமிக்கிறாங்க. நல்ல ஒரு டெக்னிக் இருக்கு. ஒரு சூப்பர் ஃபைன் ஃபார் இந்தியா. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. அவங்க ஒரு நல்ல நாக் விளையாண்டாங்க 89. இந்த பக்கம் தேஜல் அவங்க வந்து நியூசிலாந்து ODI சீரிஸ்ல டீசெண்டா விளையாண்டாங்க. இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அவங்களும் அதை யூஸ் பண்ணி 53 நாட் அவுட். சோ தேஜல் as well as பிரத்திகா ரெண்டு பேரும் சேர்ந்து 116 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியா வின் பண்ண வச்சுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும்.